அண்மை செய்தி. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பேச வாய்ப்பு மறுக்கப்படுவதை கண்டித்து முழக்கம் எழுப்பி வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை நமது தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விரிவான விவரங்கள் என்ன? கண்டிப்பாக அருண் பாண்டியன், இன்றைக்கு காவல்துறை உள்துறை மானிய கோரிக்கையினுடைய விவாதம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர், சட்டமன்ற பிரதான எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நேற்றைய தினம், அதாவது இந்த அரசினுடைய சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, போதைப் பொருள், பாலியல் வன்கொடுமை, எப்படியெல்லாம் இந்த அரசினுடைய நிர்வாக சீர்கேடுகளால் காவல்துறை செயலிழந்து கிடைக்கிறது என்பது குறித்து புள்ளி விவரங்களோடு அவர் எடுத்துரைத்தார். இன்றைய தினம் இன்றைக்கு சட்டப்பேரவையிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுவதற்கு அனுமதி கேட்கிற பொழுது பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்த ஜனநாயகத்தினுடைய மாண்பினை பேணி காப்பதற்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திலே பேசுவதற்கு கூட போராடித்தான் பெறக்கூடிய அவலநிலையில் திமுகவினுடைய ஸ்டாலினுடைய அரசு இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு சர்வாதிகார சட்டமன்றத்தை போல சபாநாயகர் இன்றைக்கு சர்வாதிகாரியாக இருந்து இந்த அவையை நடத்தக்கூடிய ஒரு உச்சகட்ட துயரத்தில் தான் இந்த சட்டப்பேரவை நடந்து கொண்டிருக்கிறது. பிரதான எதிர்க்கட்சி மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு கூட அனுமதி மறுக்கப்படுகிறது என்றால் இந்த ஆட்சியினுடைய அவலம், இந்த மக்களுடைய ஜனநாயகம் எப்படி இங்கே குழி தோண்டி புதைக்கப்படுகிறது என்பதைத்தான் இன்றைக்கு சட்டப்பேரவை நடக்கக்கூடிய ஒவ்வொரு தினத்திலும் நம்மால் பார்த்து கொண்டிருக்க முடிகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர், எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார், குறிப்பாக இந்த அரசு எப்படியெல்லாம் சீர்கெட்டு கிடக்கிறது, தமிழகத்தை பார்க்கிற போது பார்ட் 1 தான் என்றும், அதே போன்று 2026 தமிழகம் பார்க்க இருக்கிறது அந்த 2.0 என்கிற இந்த நிலையை கூறி வரக்கூடிய நிலையிலே பார்ட் 2 என்பது தமிழகத்தில் எப்போதுமே தோல்வியைத்தான் சந்தித்திருக்கிறது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்தியன் 2 படத்தை போலவே பார்ட் 2 வெர்ஷன் என்பது 2.0 தோல்வியில் தான் அடையும் என்று எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் குற்றம் சாட்டியிருக்கிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருக்கக்கூடிய RB உதயகுமார் இந்த திமுக அரசு 2.0 3.0 இப்படி போட்டுக் கொண்டே தமிழக மக்களை எப்படியெல்லாம் ஒவ்வொரு விஷயங்களும், குறிப்பாக போதைப் பொருள் ஒழிப்பு விஷயமாக இருக்கட்டும், அதே போல சட்டம் ஒழுங்கு கட்டுப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளாக இருக்கட்டும், எப்படியெல்லாம் தோல்வி அடைந்திருக்கிறது என்பதை இந்த 2.0 3.0 என்கிற இந்த போட்டு இந்த மக்களை திசை திருப்பி ஏமாற்றக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசு இருக்கிறது என்பதை இன்றைக்கு சட்டமன்றத்திலே எடுத்துரைத்திருக்கிறார். இப்படி மக்கள் பிரச்சனை குறித்து பேசுவதற்கு, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடப்பது குறித்து பேசுவதற்கு, போதைப் பொருள் நடமாட்டம் குறித்து பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்படுகிற காரணத்தினால்தான் இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் முதலமைச்சருடைய பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அவர் பேசக்கூடிய இன்றைக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஏதோ கண் துடைப்பிற்காக ஒவ்வொரு அறிவிப்புகளை வெளியிட்டு ஏதோ மக்கள் மத்தியில் ஒரு மாய பந்தலை போடுவதை போல அவருடைய உரை இருப்பதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள் அனைவருமே எழுந்து நின்று முதலமைச்சர் ஸ்டாலினுடைய உரையை கண்டித்து அவர்கள் முழக்கங்களை முன்வைத்திருக்கிறார்கள். அதாவது யாரையுமே இந்த அரசு வாழ வைக்கவில்லை என்பதைத்தான் முதலமைச்சருடைய உரையிலிருந்து கற்றுக்கொள்ள முடிகிறது. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என்பது முதலமைச்சருடைய உரையிலிருந்தே நம்மால் பெற முடிகிறது என்பதை சுட்டிக்காட்டி, குறிப்பாக இந்த அரசு எப்படியெல்லாம் சேர்ந்து நிற்கிறது என்பதை இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. முதல்வருடைய உரை என்பது ஏமாற்றம் அளிக்கக்கூடிய உரையாக, ஒரு தோல்வியை சந்திக்கக்கூடிய உரையாக இருக்கிறது என்பதை கண்டித்து இன்னைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவையிலே தங்களுடைய கண்டன முழக்கங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் பேசுவதற்கு அனுமதி கேட்கிற பொழுது அந்த அனுமதி சபாநாயகரால் மறுக்கப்படுகிறது. குறிப்பாக பிரதான எதிர்க்கட்சி தலைவர், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேசுகிற போது நேரலை துண்டிக்கப்படுகிறது, ஜனநாயகத்தினுடைய குரல்களை நசுக்கப்படுகிறது. இங்கே சமூக நல்லிணக்கம் என்பது குழி தோண்டி புதைக்கப்படுகிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஜனநாயகத்தினுடைய எதிர்க்கட்சியாக இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய குரல் வழியை நசுக்கி பார்க்கக்கூடிய ஒரு செயலைத்தான் ஆளுகிற அரசு இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது. சட்டப்பேரவையிலே இவர்களை பற்றி துதிபாடுவதற்கும், இவருடைய தந்தையாக இருந்த கருணாநிதி புகழ்பாடுவதற்கும், அதற்கு மத்தளம் வாசிப்பதற்கும், அதற்காக மற்றவர்கள் தாளங்கள் தட்டக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் இவர்கள் நேரடி ஒழிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள்.
ஆனால் மக்கள் பிரச்சனை குறித்து பேசக்கூடிய அதிமுக உறுப்பினர்களுடைய அந்த பேச்சை, குறிப்பாக பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்கிற முறையில் அதிமுக பொதுச் செயலாளர் அவர்கள் பேசக்கூடிய அந்த பேச்சுக்களை தொடர்ந்து நேரலை துண்டித்து ஜனநாயகத்தினுடைய மாண்பு இங்கே குழிதோண்டி புதைக்கப்படுகிறது. ஜனநாயகத்தினுடைய குரல்களை நசுக்கப்படுகிறது. சட்டமன்றத்திலே ஜனநாயகம் இன்றைக்கு படாத பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே மக்கள் 2026 தக்க பதிலடி கொடுப்பார்கள். முதலமைச்சருடைய உரை என்பது ஏமாற்றம் அளிக்கக்கூடிய உரையாக இருக்கிறது. அதனை ஏற்க முடியாது என்று இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவையிலே தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து முழக்கங்களை பதிவு செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஜெயக்குமார், உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி.